கொஞ்சம் உங்கள் வீட்டுக்கு என்ன சொல்கிறாரு? அவங்க பேச்சுலாம் தண்ணி குடிக்க வச்சாங்க. வேலூர் சது பேர் முள்ளே தண்ணி குடிச்சோம். ஆட்டி சர மாதிரி ஆட்டி ராடு அடிக்க வச்சாங்க. நான் ஒரு வீட்டுக்கு வச்சிருங்க பாடி வண்டி எடுக்கிறாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வார்த்தை கேட்கல. ஊதிக்கிட்டாங்க. ஒரு ஃபோன் பண்ணல. நாங்க பண்ணாலும் பண்றாங்க. எங்க அப்பா அம்மா அங்கங்க கடை வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க வந்து எங்க வீட்டில் வந்து வாங்கிட்டு போனாங்க. வீரம்மாள் அவங்க வாங்கிட்டு போய் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. வேற சைடு வாங்கிட்டு போனாங்க. பொருள் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பேக் சைடுல எனக்கு வந்து இடுப்பு பகுதி உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு. இந்த நிலைமையில் கூட என்னை பார்க்காம இருக்காங்க. எப்படி அது பண்ணது அவங்க தானே. கவலைப்படாதேம்மா, அந்த கலெக்டர் அம்மா கிட்ட நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அழுவாத. அவங்க மனுவை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தருவாங்க. சரியா? அதுக்கு தான் நாங்களும் இருக்கிறோம். அழுவாத. சரியா? அழுவாத. ரெண்டே வார்த்தை சார் 12 மணிக்கு வந்து சார் உள்ள கூட கொண்டே விடுவேன். கீழே வரக்கூடாது. சார் நான் சாதாரண தமிழ்நாட்டு T2 தெரியுங்களா? தமிழ்நாட்டு पकड़ के बता रही है तू जा खोल खाली तो पकड़ेगा ஆமாம் பக்கத்து பத்தல எப்படி இது எல்லாம் கோட் ஷீட் எல்லாம் இவங்க காசுல எல்லாமே அவங்க வாங்கியது இவன் பில் கட்டு அவங்க ஆர்டர் சொல்லிடுவாங்க, இவங்க பே பண்ணோம் சார் காசு. இதெல்லாம் இவன் சொல்லு வாங்கிக்கிறாங்க.
ஆல்பம் தனியாக இருக்கு शादी का की उसका शादी वो फोटो दिखा चार्ज नहीं साला का मिनट की ओ बे उल्लो तकलीफ होती है देखिए உள்ளே யாருன்னா ஒருத்தர் பிடிக்கணும் சார் உள்ளே போய் பிடிக்கணும் எல்லாம் அடிப்பாங்கம்மா ஏன் மாதிரி கூட்டு சரிங்க உங்களுக்குனாக்கா கொஞ்சம் பின்னாடி போங்கம்மா அது கீழே வந்துட்டோம் அப்படியே பிடிச்சா அப்படியே ரோல் கீழே இருந்தா அப்படியே ஒரு பின்னாடி பிடி டேய் மைக்கேரா தூரம் மச்சான் வந்துருங்கக்கா அந்த பக்கம் வச்சிருக்காங்க பக்கத்துல வாங்க படாமல் தைரியமா சொல்லுமா அவங்க தலைவலி யாராவது காலை அம்மா வாயம்மா புரியாமா தூக்குமா மாமலை எப்படியே தைப்பீங்க மாமலை நிற்காதுக்காது இங்கே பிடிச்சி நிற்கணுங்க இரு அது கொஞ்சம் அவங்களை ரிலாக்ஸ் பண்ணி விடுங்க சார் சார் கொஞ்சம் இன்னும் கால் சரியாக வச்சுருக்கீங்க அழுகாது ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் எமோஷன் ஆகாது கொஞ்சம் ரிலாக்ஸாக என்னன்றது விவரத்தை சொல்லு இல்லை பொண்ணுக்கு அம்மா தான் இங்கே கால் பிடிக்கணும் இங்கே பிடிக்க மாட்டாங்க சரியா மாவட்டம் சோழவரம் எஸ்ஐ பாபு அவரோட பையன் திருமணம் செஞ்சாங்க இதெல்லாம் இல்லாத கொடுமை தான் செஞ்சாங்க வரதட்சணை கொடுமை செஞ்சாங்க ராசி கெட்டது அப்படி இப்படி சாப்பாடு போடுறதுக்கும் இந்த கொடுமை செஞ்சாங்க எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா சொல்லி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அசிங்கப்படுத்தி என்னை அடித்தாங்க இல்லாத பேச்சு பேசினாங்க பேசி என்னை வெளியே தட்டினாங்க வெளியே தட்டினதுக்கப்புறம் நான் 10 மாதம் வீட்லேயே இருந்தேன் எனக்கு ஜமாத் மூலியமாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அங்கே கொடுத்து அவங்க பேசி என்னை 3 மாதம் அவங்க பேசி அனுப்பிச்சாங்க அவங்க முன்னேறிக்கிட்டே என்னை சவால் விட்டார் உன்னை என்ன பண்ணுறது சவால் விட்டுனா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அங்கே போய் திருப்பி அதே குடும்பம் தான் நடந்திருக்காண்டி எனக்காக ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு இல்லற வாழ்க்கை எதுவுமே நாங்கள் அட்டாச் இல்லை இல்லாத பண்ணதுனால அது திருப்பி அதே கொடுமை அனுபவிச்சாங்க அதை திடீர்னு எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து 10 லட்ச ரூபா வாங்கிடுவோம் அவங்க வழியாக வீட்டு பத்திரத்தை எங்கள் பேரில் மாற்ற சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சுலாம் பேசினாங்க பேசி அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டத்தில் சதுப்பேரியில் வந்து எனக்கு முல்லை நகர் அந்த இடத்துல வந்து வீடு குத்தம் வச்சோம் அதே குடும்பத்தில் அந்த நேரத்தில் என் வீட்டுக்கு இல்லாத அடி அடித்தாது ராடு ஃபேன் ராடில் அவ்வளோ அடி அடித்தாது அவ்வளோ கொடுமை பண்ணுறது இருக்கும் அப்பப்போ வீட்டில் தனியாக விட்டு போயிடுவார் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு கூட வழி இல்லை அங்கே யாரும் தெரியாது புது ஆளுங்க வேறு எனக்கு நடக்கிறது வெளியே சொல்லக்கூட நம்ம அப்பப்போ வீட்டு வேறு கூட்டி வச்சுட்டு போயிடுவார் வீட்டில் வச்சு அவ்வளோ கொடுமை பண்ணார் சாப்பிட்டு எல்லாத்தையும் அதுக்கப்புறம் வந்து 3/6/2025 அன்றைக்கி நைட்டு 10:30 வேலைக்கு போய்ட்டு எங்கள் மாமனார் பேச்செலாம் கேட்டுட்டு வந்து எங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மா எப்படி கேள்வி கேட்கலாம் இல்லாத அடித்து குடும்பத்தை வெளியே தரலாம் அவர் மாடி மேலே போனார் ஃபோன் பேசிட்டு நான் இவங்க கூட வாழ மாட்டேன் இவர் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற போது எங்கள் மாமனார் ஃபோன்லேயே வந்து அவள் எதிர்ப்பு தான் நடக்கும் அதனால் அவளை வந்து என்ன பண்ணுவோம் பண்ணி விட்டுரு அப்படி அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லி அவர் சொன்னதால அவன் மாடியிலேருந்து தள்ளி விட்டு மேலேருந்து நின்று பார்க்குறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு தள்ளி விட்டுட்டு மேலே வந்து நின்று பார்த்துருந்தார் கீழே வந்தும் அவர் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல பக்கத்தில் உட்காந்து அமைதியாக சிரிச்சுட்டு தான் உட்காந்து நின்றார் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கிறவங்க பார்த்து பால்காரவங்களாம் பார்த்து என் ஆம்புலன்ஸில் அமிச்சு ஹாஸ்பிட்டல் போய்க்கிறோம் வீட்டில் நடந்தது எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா மேலே நான் வழக்கு தொடர்புன்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற டாக்டருங்கெல்லாம் வச்சு உனக்கு ரெஸ்பான்ஸ் போட்டு நான் எது வேணால் பண்ண முடியும் என்னால் முடியும் ஏன்னா நான் போலீஸுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டாங்க அந்த பயத்தினால நான் வெளியே சொல்ல முடியாமல் போச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் என்ன ஏதுன்னு நான் 22 மாதம் 22 டிஸ்சார்ஜ் ஆகி எனக்கு என்ன ஏதுன்னு கேட்கல எனக்கு வந்து இப்போ அவங்க தந்ததுனால எனக்கு இடுப்பு உடஞ்சிது 2 கால் உடஞ்சிது உடஞ்சி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை
நான் எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறேன். பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்துக்கு சாப்பிட்றதுக்கு பத்துமே எல்லாமே பண்ணுறேன். ஒரு இட்லி சாப்பிட்றேன் நான் என்னென்ன உயிர் படுத்தினலாம் என்ன நான் ஸ்ட்ராங் ஆகுன்னு சொல்லுங்கள். இப்போ கொடுமை இப்போ வந்து எனக்கு செவ்வாய்க்கிழமை ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு அரியூர்லேருந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்கல. எங்களை வந்து கேட்கல, என்னை வந்து பார்த்துக்கிறோம், வாங்கிட்டு போய்க்கிறோம், என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறோம் ஒரு கால் பண்ணல, என்ன எதுவும் சொல்லலை. சொன்னாதால சரி நம்ம கலெக்டர்கிட்ட வச்சு நம்ம மனு கொடுத்து அவங்களாச்சும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரம் என்னால் முடியல. என்னால் எழுந்து கூட சொல்கிறேன் எங்ககிட்ட பேச முடியும். ஆமாம், நான் ரொம்ப வரதட்சணை தான் நான் மெயின். எங்கள் நல்ல கொடுப்பேன் 10 லட்சத்துக்கு மேலே கல்யாண செலவு பண்ணாங்க, சாப்பாடு செலவு 6 லட்சம். இப்போ எனக்கு ஆப்ரேட் பண்ணி 7 லட்சம் 6 லட்சம் ஆச்சுன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லாமே எங்கள் அப்பா அம்மா அங்கங்கே கடன் வாங்குவாங்க. நான் கடன் வந்து நான் கடன் வாங்கி பண்ணி என்ன நடக்குது? இந்த வரதட்சணை கொடுத்து தான் நடக்குமா? இதெல்லாம் ஒரு தீர்வே இல்லையாண்ணா. எனக்கு நடந்து இன்னும் யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவங்களும் போய் உள்ளே போகணும். எங்கள் மாமியார், எங்கள் மாமனார், என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவர் அந்த வேலையை வச்சு எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறாரு. எப்படின்னு ஒரு போலீஸ்கார் மூலமாக ஒரு போலீஸ்கார்கிட்ட எதுக்காக நம்ம போகிறோம்? ஒரு கேஸ் கொடுத்து அதுலேருந்து நம்ம மீண்டும் நம்மளுக்கான நியாயம் கிடைக்கும். ஆனால் இந்த வீட்லேயும் இப்படி போலீஸ்கார் இருந்து நம்மளுக்கு ஒரு நியாயம் இல்லைன்னா என்ன மாதிரி? நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். பத்திரமா மேலே ஏற்றி பார்க்கணும். டேய் நதீம் ஒன்று வா वहाँ से सामने లాగాయి చూడండి கொஞ்சம் பின்னாடி வா மணி பூச்சி மட்டும் போய் நின்று சொல்லுங்க. நீங்கள் அந்த சைடு பின்னாடி போயிடுங்க. அந்த பக்கம் போயிடுங்க. நான் யாரும் உள்ளே வராதுங்க. இது போட்டு லைவ் போட்டு லைவ் கிடையாது, நியூஸே போடுறது வேஸ்ட். நீங்கள் நிற்கலனா அவங்க முகத்தை மறைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எங்கள் இந்த நின்றா நாங்கள் எப்படி எடுப்போங்க? பார்க்குறாங்க, அதுக்கு சொல்லுவாங்க.
पानी निकाल सर पीस सर पानी पीती क्या मैं जरा नको फुल होगा पानी கை பின்னாடியா கொஞ்சம் பிள்ளைங்க அப்படியா வீடு எங்க உங்களுக்கு அப்படியா சரி சரி நான் என்னன்னு விசாரிக்க சொன்னேன் நன்றி அம்மா. கொடுக்குது அவங்க எடுத்தாங்க ஆனால்